வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ரெடின் கிங்ஸ்ல இவரும் ஒருத்தர் அப்படின்ட்டு சொல்லலாம். ரீசெண்டாக வந்துட்டு இவருடைய காமெடிகள் மக்கள் மனசில் நல்லா இடம் பிடிச்சிட்டு இவர் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போது இவருடைய லைஃப்பில் ஒரு குட் நியூஸ் ஒன்று நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றிய கன்ஃபர்மேஷன் எதுவுமே இவங்க வெளிவிடலை. ஒரு சில கெஸ்ஸிங் வச்சு தான் இது குட் நியூஸ் அப்படின்ட்டு சொல்கிறேன். ரெடின் கிங்ஸ்லே வந்துட்டு இப்போது அப்பாவை போகிறாரு அப்படின்றது தான் அந்த குட் நியூஸ். இவருக்கும் நடிகை சங்கீதாவுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் குரூப் டான்ஸராக இருந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட ரெடின் கிங்ஸ்லே போக போக எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காததால் அதிலிருந்து சுத்தமாக விலகி வந்துட்டார். இதை அடுத்து இவர் கண்காட்சி வைக்கிற பொருள்கள் மூலயமா ஒரு தொழிலை ஒன்று ஆரம்பிச்சிருந்தார். அதில் போதுமான அளவு வருமானம் வர்றதால தொடர்ந்து அதையே பண்ணிட்டு இருந்தார். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி டைரக்டர் நெல்சனை சந்தித்து அவருடைய ஏற்பட்ட நட்பினால் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடித்த கோலமாவு கோகிலா அப்படின்ற படத்தில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த வாய்ப்பு அவர் பயங்கரமாக பயன்படுத்திட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம். அவருடைய நகைச்சுவை திறமையால் மக்கள் மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து இவருக்கு நெல்சன் பட வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருந்தார். டாக்டர் படத்துலேயும் பீஸ்ட் படத்துலேயும் இவர் பிரம்மாண்டமாக நடித்து அசத்திருப்பார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இதன் மூலயமா இவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராகவே மாறிட்டார். வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நடிகை சங்கீதா கல்யாணம் பண்ணிட்டு திருமணத்துக்கு அப்புறமா இவருடைய ரேஞ்சே வேறு அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்ததாக சன் டிவியில் ஆனந்தராகம் அப்படின்ற சீரியலில் நடிச்சுட்டு வந்த சங்கீதா திடீர்னு அதுலேருந்து விலகியிருக்காங்க. ஒருவேளை இவங்க கர்ப்பமாக இருக்கிறதால தான் இந்த சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க அப்படின்ட்டும் பேசப்பட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாளில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் இவங்களே வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இது மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களுக்கு இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.